ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா எண்ணெயாட்டுறக்காக தேங்காய் போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப நாள் அண்ணாச்சி எல்லாம் முளைச்சிருச்சு நிறையா. அதனால நீங்கள் வந்தால் வெட்டிக்கலாம், நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சனிக்கிழமை வந்தால் ஞாயிற்றுக்கிழமை போகிறதா காட்டுக்கு வந்து வெட்டியிருக்க நேரமே கிடைக்கிறதில்ல. அதனால இந்த வாரம் 4-5 நாள் இந்த நாட்டி காட்டுக்கு வந்து வெட்டி தீட்சத்து கூம்பு சாப்பிட்டுக்கிறான். நல்லா காஞ்ச தேங்காய்னால வெட்டுறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. அதனால் நானும் வெட்டினேன். பயங்கரமாக அடிக்குது. மதியான நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் அம்மா மாட்டுக்கு தண்ணி கட்டுறக்கு ஓட்டிகிட்டு போனாங்க. எல்லாம் வெட்டி முடிச்சுட்டு சாயங்காலம் ஊருக்கு கிளம்புறதுனால முருங்கைக்கீரை, கருகாப்பில், அப்புறம் அவரைக்காயும் காய்ச்சிருந்துச்சி. அவரைக்காயும் பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு பறிச்சுட்டு இருக்கிறேன். காட்டுக்கு வந்தால் என்னென்னக்கு தான் எல்லாம் பறிச்சுட்டு போயிடலாம். அப்புறம் மிளகா காட்டுக்குள்ளே கீரை தலைஞ்சிருந்துச்சி, அதுவும் எடுத்துகிட்டு 2 நாளைக்கு முன்னாடி தான் வாழைத்தார் வெட்டியிருந்தாங்க. சரி, நாங்கள் நோம்பிக்கு வருவேன்னு சொல்லிவிட்டு அப்போ தண்டு எடுத்துக்கலான்னு எடுக்காமல் விட்டுருந்தாங்க. அப்புறம் அதுவும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பப்பாளி ஒன்று பழுத்திருந்துச்சு, அதுவும் பிடுங்கியாச்சு. அப்புறமா சேனக்கிழங்கு முதலே தோண்டி வச்சுருந்தாங்க, அதுவும் எடுத்துகிட்டு கிளம்புறோம். வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் பேக் பண்ணியாச்சு. அப்புறம் சித்தி வீட்டுக்காடு வந்து எண்ணெய் ஆட்டுற மில்லு வச்சுருக்குறாங்க. அங்கே வந்து மாவும் வச்சுருக்குறாங்க. ராய் மாவும் கடலமுத்தும் கொடுத்தாங்க. அப்புறம் வாழைப்பழம்.